சாமக்கு அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வசனம் நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறது. பொல்லாதவர்கள் வர முடியாது, பொல்லாப்பு வர முடியாது, துன்மார்க்கன் வர முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். தீமை செய்கிற தீயவர்கள் சாத்தான் உள்ள வர முடியாது. இவரே பெருமா மற்ற பேர் அளவிப்புமான். இவரே பெருமா மற்ற பேர் அளவிப்புமான். இவரே பெருமா. பாப்பா பமகம பாப்பா பத பாப்பா மகமரி சரிகம பமகரி ச கம பமனித பம பாப்பா சானினி சனித பதப்பா மாக பாமகரி சரிசா கம பாப்பா ரிகமம்மா சகரி சனி பசனி பமகம பமக கமகமக பமக. கவலைக்கிடம் கொடுத்தறியா பெரு பாவ வினையாகும் தெரியா. கவலைக்கிடம் கொடுத்தறியா பெரு பாவ வினையாகுமே தெரியா. புவனம் மீது நமக்குரியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாமக் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சாமக். இந்த சாமக் அப்படிங்கிற இந்த பகுதி 113வது வசனத்திலிருந்து 113லிருந்து 120 வரைக்கும் உள்ளதான பகுதி தான் சாமக். இந்த சாமக் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, வட்டம். ஒரு வட்டமாக இருக்குமா அதனுடைய அந்த எழுத்தினுடையதான அந்த எழுத்து வட்ட வடிவமான ஒரு எழுத்து இருக்கும். அந்த சாமக் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் பெர்ஃபெக்ட், கம்ப்ளீட், முடிவானது. 60 அப்படின்னு ஒரு எண்ணிக்கை. அது ஒரு முடிவு, ஒரு நிறைவு. அதாவது மறைவிடமும் கேடகமும் இந்த ரெண்டும் நம்ம பாதுகாக்கிற ஒன்று அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சர்க்கிள், ப்ரொடெக்டட். அந்த சாமக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிக்டோகிராம் எப்படின்னா ஒரு முள் மாதிரி அப்படி நம்மளை சுற்றியும் கர்த்தர் என்ன செய்கிறார், முள்வேலி வைத்து நம்மளை பாதுகாக்கிறார். கர்த்தர் தம்முடையதான ஜனத்தை சுற்றிலும் அவன் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிறார். அந்த மாதிரி ஒரு அர்த்தம். கர்த்தர் நமக்கு ஒரு வேலி போட்டு வச்சுருக்கார். நம்மளை யாரும் அதை தாண்டி உள்ளே வர முடியாது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். உன்னத பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அங்கே இந்த 60 அப்படிங்கிற அந்த நம்பருக்காக 60 சௌரியவான்கள். யாருக்கு? நம்ம சாலமோன் ராஜாவுக்கு அவர் ரதங்களை சுற்றி அவருக்கு இருக்கிறதான பாடி கார்ட், அவங்களுக்கு இருக்கிறதான அந்த மெய்க்காவலர்கள். வாசிங்க 3:7 வெள்ளை போலத்தினாலும் இதோ சாலமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். 60 சௌரியவான்கள் சுற்றி நிற்கிறாங்களா? அவருடைய படுக்கையை சுற்றி அவருடைய போக்குவரத்துக்கு மெய்க்காவலர்கள் 60 பேரா. அப்போ அந்த 60ங்கிற எண்ணிக்கை எதை கரைக்குதுன்னா, சாலமோனை பாதுகாத்த 60 பேரை விட வேத வசனம் நம்ம அதிகமாக பாதுகாக்கிறது. நானும் தூங்கி கொண்டிருந்தேன், கர்த்தரோ எனக்கு மறைவிடமாய், எனக்கு கேடகமாய் அவர் இருக்கிறார். அப்போ வசனம் நமக்கு ஒரு கேடகம், வசனம் நமக்கு ஒரு மறைவிடம். இப்போ சொல்கிறாரு, ஆகையினால நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன். பொல்லாதவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு உடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாக போக வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும். ஒரு ஜெபம், என்னை ஆதரித்தருளும், என்னை உட்படுத்தாதிரும். அவருடைய தீர்மானம் என்ன? கை கொள்ளுவேன். ஆமாம். அடுத்தவனுடைய தீர்மானம் என்ன? நான் என்ன பொல்லாதவர்களை என்னை விட்டு அகற்றுவேன். இப்போ 117 ஆமாம் ஒரு ஜெபம், என்னை ஆதரித்தருளும். நான் எக்காலமும் பிரமாணங்கள் மேலே நோக்கமாக இருப்பேன். அடுத்து சொல்ல, நம்முடைய பிரமாணங்களை விட்டு வழிவர்கள் யாவரையும் மிதித்து போடுகிறீர். அது அவருடையதான வல்லமை. பூமியில் உள்ள துன்மார்க்க யாவரையும் களிம்பி போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் நம்முடைய சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். அப்போ எனக்கு எந்த பொல்லாப்பு நேரிடாது,
பொல்லாதவர்கள் என்னை தொட முடியாது, துன்மார்க்கர்கள் என்னை தொட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரமாணங்களிட்டு விலகுகிறவர்கள் என்னை தொட முடியாது. அவர் என்னை பாதுகாத்து கொள்கிறார். நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேன். அவருக்கு பயப்படுற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். என்னை இப்படி பாதுகாக்கிறீரு, இப்படி என்னை மறைச்சு கொள்றீரு. அப்போ நான் எவ்வளவு பக்தி உள்ளவனாக இருக்கணும், எவ்வளவு பயபக்தி உள்ளவனா, எவ்வளவு பரிசுத்தமாக நான் இருக்கணுங்கிறத நினைத்து நான் பயந்து நான் உமக்குள்ள வசனத்தை நான் கை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு இன்றைக்கி பாருங்கள், சாமக்கு அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வசனம் நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறது. பொல்லாதவர்கள் வர முடியாது, பொல்லாப்பு வர முடியாது, துன்மார்க்கன் வர முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். தீமை செய்கிற தீயவர்கள் சாத்தான் உள்ள வர முடியாது. நீங்கள் அந்த பாதுகாப்புக்குள்ளேயும் அந்த கேடகத்துக்கு பின்னாலேயும் பயபக்தியாய் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 119 15வது பாகம் அதில் பார்க்குறோம். அதில் சங்கீதக்காரர் சொல்கிறார், வீண் வார்த்தையை வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வீண் சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, இல்லாமல் போகுது. அப்போ அப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகையினால் அவர் என்ன செய்கிறாரா, அந்த வேத வசனத்தின் மேலே பிரியப்படுகிறதுனால் அவருடைய நியாய தீர்ப்புகளும் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறாராம். நம்மை பாதுகாக்கிறவராய், நம்முடைய மறைவிடமாய், நம்முடையதான அடைக்கலமாய், நம்முடையதான புகலிடமாய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் ஆராதிப்போமா? அந்த தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆமென். அதிகமாக இந்த வேத வசனத்தில் சங்கீதக்காரன் பிரியமாக இருக்கிறது போல நாங்களும் முடிதான வேத வசனத்தை கர்த்தாவை வாசிக்கவும் தியானிக்கவும் பிரியமாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நியாய தீர்ப்புகளுக்கு கர்த்தாவை பயப்படுகிற ஒரு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, நாங்கள் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி எங்களை நீர் ஆதரித்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.